இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். இறைவனுடைய புனிதர்களை அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். நற்பேறு பெற்றவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். நீதியுடனும் நேர்மையுடனும் யாரையும் குறை கூறாமலும் அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாதவர்களும் நற்பேறு பெற்றோர். நாமும் நற்பேறு பெற்றவர்களாய் வாழ இப்பாடலில் இணைவோம். வாசம் செய்பவர்
என்னாலும் நினைப்பவனும் இதயத்தில் நீரியவை என்னாலும் நினைப்பவனும் ஆண்டவரும் இல்லம் அதனில் வாழ்வோர் யார் தூய மலையினிலே வாசம் செய்பவர் யார் நாவால் எப்பழியும் கூறாமல் இருப்பவனும் நாவால் எப்பழியும் கூறாமல் இருப்பவனும் அயலார்க்கு தீமையினை செய்தறியா நல்லவனும் அயலார்க்கு தீமையினை செய்தறியா நல்லவனும் ஆண்டவரும் இல்லம் அதனில் வாழ்வோர் யார் தூய மலையினிலே வாசம் செய்பவர் இறைவனுடைய புனிதர்களை அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆண்டவரை நினைத்து எம் உள்ளமும் உடலும் ஆனந்தம் கொள்கின்றது. ஏனெனில் என்னில் நீர் வாழ்ந்து நிதமும் வழிநடத்துகின்றீர். இன்பத் துன்பம் எது வந்த போதிலும் உம் அருகிலே எம்மை வைத்து அரவணைத்து காத்து வருகின்றீர். எனவே வானக அணிகளோடு இணைந்து உமது மேன்மையை புகழ்ந்து இசைக்கின்றோம். வானகணிகளின் ஆண்டவரே, நீர் வாழும் இல்லம் எத்துணை மேலானது எத்துணை மேலானது. வானக அணிகளின் ஆண்டவரே, நீர் வாழும் இல்லம் எத்துணை மேலானது எத்துணை மேலானது. வானக அணிகளின் ஆண்டவரே, நீர் வாழும் இல்லம் எத்துணை மேலானது.
பாடுவார். உன் இல்லம் உறைவோர் பேறு பெற்றோர் வேதம் உம்மை புகழ்ந்து பாடுவார். உம்மிடம் வர திரு பயணம் செய்துதவி கொள்பவர். உம்மிடம் வர திரு பயணம் செய்துதவி கொள்பவர். என்னாலும் பேறு பெற்றோர், என்னாலும் பேறு பெற்றோர். வானக அணிகளின் ஆண்டவரே, நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றவருமாய் இருக்குமாறு அன்போடு வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. இதை குறித்து அஞ்சவும் கவலைப்படவும் தேவையில்லை. எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். அவரது அளவு கடந்த அன்பும் பராமரிப்பும் எனக்கு எப்போதும் துணை இருக்கும். அவரில் நான் இளைப்பாறுவேன் என்பது கடவுளின் மீதான தாவீதின் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. அதே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இப்பாடலில் இணைவோம். பக்கம் எண் 54. பக்கம் எண் 54. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை. எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவரின் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை. எனக்கொன்றும் குறையும் இல்லை. பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாற செய்கின்றார். பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாற செய்கின்றார். இனிய நிழலருவிக்கென்னை அழைத்து சென்றருள் புரிந்தார். அழைத்து சென்றருள் புரிந்தார். ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கொன்றும் குறையும் இல்லை. எனக்கொன்றும் குறையும் இல்லை.
கொஞ்சம் குறையும் இல்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கொன்றும் குறையும் இல்லை. எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கொன்றும் குறையும் இல்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கொன்றும் குறையும் இல்லை. எனக்கொன்றும் குறையும் இல்லை. பரிசுத்தரும் அசற்றவருமாய் இருக்குமாறு அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக சற்று நேரம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 26 தொடக்கம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு 3 வாக்குறுதிகள் கொடுத்தார். கடவுள் ஆபிரகாமுக்கு 3 வாக்குறுதிகள் கொடுத்தார். சரியா? ஒன்று உன்னுடைய வழிமரபு. என்னது? வழிமரபு. அது. 2வது நிலம். 2வது என்னது? 3வது கடவுளுடைய பிரசன்னம். இந்த 3 வாக்குறுதிகள் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னார். யாராவது வாசிங்க பார்ப்போம். வழிமரபினர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு தெரியும், தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம். தொடக்க நூல் 15ஆம். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். உனக்கு பிறப்பவனே உனக்கு உரிமையாளர் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. சரி. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றை போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். இவற்றை போலவே, எதை போலவே உன் வழிமரபினர் இருப்பர் என்று சொன்னாரு? விண்மீனை போல. விண்மீனை என்ன முடியுமா? சரியா? கடற்கரை மணலை போல, விண்மீனை போல உன்னுடைய வழிமரபினர் இருப்பேர் என்று சொன்னார். சரியா? அதுதான் எழுத சொல்லுது தொடக்க நூல் 15:4-5. தொடக்க நூல் 17. தொடக்க நூல் 17 2வது அதிகாரத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து வாசனா. மைக்கில் வாசிங்க. உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாரு. என்ன உடன்படிக்கை? உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார். உன்னை மிக மிக பெருக செய்வேன். அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க, கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாய. உன்னுடைய இனத்தையே பெருசா இருக்குவேன், எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு நடந்தது என்ன? அவர் தொடக்கத்தில் குழந்தை பேரு இல்லாதவராக இருந்தார். குழந்தை பேரு இல்லாது அவருடைய வழிமரபு அப்படிங்கிறது பெருசா இருக்கும் அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டாரு, தொடக்கத்திலே சொல்லிட்டாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு நடந்தது என்ன? அவருடைய வழிமரபு இது ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அப்போ அவருடைய வேண்டுதல் அவர் என்னவாக இருந்தது? குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? அது ஒரு கடவுளுடைய சாபமாக பார்க்கப்பட்டது. கடவுளுடைய சாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. சரியா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5 முதல் உள்ள வசனங்களில் எல்கானா அண்ணா அவங்களுடைய வாழ்க்கை போட்டிருக்கும்ல, அது யாராவது வாசிங்க. 5. அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார். அண்ணாவின் மீது எல்கானா அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார். ஒரே பங்கை தான் அளித்தார். சரியா? சரி, தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். அவரை மலடியாக்கி இருந்தார். அவர் ஒரு பங்கு பெறுவதற்கு, அவர் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அவர் உகந்தவர் அல்ல. அவர் ஏன்னா அவர் மலடி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய சாபமாக அது பார்க்கப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க. அதை சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அண்ணா உண்ணாமல் அழுவார். அது சாபமாக பார்த்தால், கடவுளுடைய சாபமாகவே அந்த சக்களத்தி அவர் கூட இந்த சக்களத்தி என்ன பண்ணுவாங்க, அவளை துன்புறுத்துவாங்க. இது உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்துவாங்க. அப்படி மலடியாக இருந்தாள். சரியா? அவர் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். எலிசபெத்து ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்று கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு என்ன செஞ்சாங்க? மகிழ்ந்தனர். அப்போ யோசிச்சு பாருங்க, 20 ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லை. 20 ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லை அப்படின்னு சொன்னால் அண்ணம்மாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். சரியா? அப்போது அப்படி வேதனை நடந்தது தான் என்னென்னா, ஒரு திருவிழா கூட்டம். நீங்கள் இந்த ஒரு திருவிழா கூட்டம், அந்த திருவிழா கூட்டத்துக்கு அண்ணம்மாளுக்கும் போவதற்கு ஆசை. யார்? சோக்கியனுக்கும் போகிறதுக்கு ஆசை. சோக்கியனும் போய் அண்ணம்மாளும் போய் ஒரு காணிக்கை செலுத்தணும்னு நினைக்காங்க. சப்பரத்தில் போய் காணிக்கை செலுத்தணும்னு நினைக்காங்க. அங்கே உள்ள குரு, நீ காணிக்கை போடக்கூடாது, நீங்கள் வரக்கே தகுதி கிடையாது, ஏன்னா நீ குழந்தை பேர் இல்லவ அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இந்த வருத்தத்தை கேட்டு சோக்கியன் எங்கேயோ போயிட்டார், காட்டுக்குள்ளே போயிட்டார். அவர் எங்கே போயிட்டார்? காட்டுக்குள்ளே போயிட்டார். இங்கே அண்ணாவினுடைய மனசு பரிதவிக்குது. அண்ணம்மாளுடைய மனசு பரிதவிக்குது. இவன் புருஷன் போயிட்டார, எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பரிதவித்து இருக்காங்க. அப்போ 20 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார்கள் என்றால் அது ஒரு பெரிய சாபமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த சாபத்திற்கு கிடைத்த பரிசு தான் அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, அண்ணம்மாளுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை? அண்ணம்மாளுக்கு குழந்தை பிறந்தோடனே யார் சந்தோஷப்பட்டிருப்பா? பெற்றதோட கபிரியல் தூதர் பெற்றிருக்கார். ஏன்னா இவங்க 2 பேரும் கலக்கத்தோடு இருந்தாங்கல்ல, அழுதுட்டு இருந்தாங்கல்ல. சரியா? நம்ம பார்க்குறோம், விவிலியத்தில் பார்க்குறோம், கண்ணீரோடு விதைப்பவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏழை கூவி அழைக்க, திருப்பாடல் 34 சொல்லு என்னது, ஏவே கூவி அழைக்க ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். அப்போ இவங்க 2 பேரும் அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. எங்களுக்கு குழந்தை இல்லையே, இப்படி எங்களை கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அழுது சொல்ல, அங்கே ஆண்டவர் என்னது, அண்ணம்மாள் மீது இரக்கம் கொள்கிறார். அண்ணம்மாள் மீது இரக்கம் கொண்டு ஒரு தூதரை அனுப்புகிறார். எந்த தூதரை? கபிரியல் தூதரை அனுப்புகிறார். கபிரியல் தூதரை அனுப்பி போய் சொல்கிறாங்க, உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஆசீர்வாதமான குழந்தையாக இருக்கும். பாருங்க, அன்னை மரியாள் அமுல உறுப்புவி என்றால் அது அண்ணம்மாளுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணம்மாளும் பாக்கியம் பெற்றவள், அருள் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். அதனால தான் அண்ணம்மாள் என்றால் என்னது? அருள் பெற்றவள். அதுதான் நம்ம இன்னைக்கு வாசம், அருள் நிறைந்தவளே வாழ்க அப்படின்னு சொன்னால் அண்ணம்மாளும் அருள் நிறைந்தவளாக இருந்தாள். சாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய அடிப்படையில் அண்ணம்மாளுடைய வாழ்க்கை என்ன இருந்தது? குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? எல்லாருக்கும் மீட்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் நம்ம 2வது இது பார்க்குறோம். 2வது வாக்குறுதி என்ன அப்படின்னு சொன்னால் நிலம். என்னது 2வது வாக்குறுதி? என்னது? நிலம். யாராவது வாசிக்க? தொடக்க நூல் 17 8வது வசனம்.
நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். உனக்கும் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரியா? அப்படி சொல்லப்பட்டதா இல்லையா? என்ன பிப்ளியும் சொல்லுது. சரியா? ரைட்டு. ஆனால் நிலம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. மனிதன் உணர்வு பூர்வமாக நிலத்தோடு ஒன்றுபட்டிருந்தான். மனிதன் நிலத்தோடு ஒன்றுபட்டிருந்தான். ஏன்? தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணா அந்த நிலத்தோடு தான் இது பண்ணார். இவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். சரியா? அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த நிலத்தை சார்ந்து தான் போக வேண்டியிருக்கும். அப்படி தானே? ஒரு இடத்துலேருந்து நாடோடி வாழ்க்கை வாழணும். அப்போ நிலத்தை சார்ந்து போச்சல இன்னொரு இடத்தில் வாழ்கின்ற மக்களோடு அவர் என்ன பண்ணு உறவு பாராட்ட வேண்டும். இப்படி நிலம் என்பது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. என் நிலத்துக்கு வந்தா நீ வந்தா விட்டுறோனா அப்படிங்கிற சூழ்நிலை கூட இருந்தது அந்த நாடோடி வாழ்க்கையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிலம் என்பது உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக இருந்தது. ஆனால் பார்க்குறோம், முதல் பெற்றோரின் பாவத்தால் நிலம் சபிக்கப்பட்டதாக மாறியது. முதல் பெற்றோருடைய பாவத்தால் நிலம் சபிக்கப்பட்டதாக மாறியது. இப்போ தொடக்க நூல் 3 வாசிங்க. தொடக்க நூல் 3:17 முதல் 19. அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை வெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். நிலம் ஒரு சாபமாக சபிக்கப்பட்டதாக மாறியது. இது எப்போன்னா அவங்களுடைய வீழ்ச்சி. இந்த பேரரசுகள்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 931 587 வரைக்கும் பல படைகள் இவர்களை அடிமையாக்குகின்றது. அசிரிய படைகள், அது மட்டுமல்ல பாபிலோனிய படைகள், இவங்கெல்லாம் இவர்களை அடிமையாக்குகின்றார்கள். இந்த அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம திருப்பாடல் 137 கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க அடிமையாக இருந்ததை கூட அவங்க வாசித்திருப்பாங்க, எழுதி சொல்லியிருப்பாங்க. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்திட்டு போய் உங்க நாட்டு பாட்டை பாடி எங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நாடு கடத்தி விட்டு அடிமைப்படுத்திட்டு உங்க நாட்டு பாட்டை பாடி எங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உலகம் அனைத்திற்கும் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு தாயாக அன்னை மரியாள் பிறந்தார். சரியா? நிலம் முக்கியம்தான். அந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு தாயாக அன்னை மரியாள் பிறந்தாள் என்றால் அந்த அன்னை மரியாளை பெற்றெடுத்தது யார்? அந்த மரியாளை பெற்றெடுத்தது யாரு? அன்னம்மாள். ஆனால் சாபத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டாள். குழந்தை பேர் இல்லாதனால சாபத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டாள், சபிக்கப்பட்டவளாக பார்க்கப்பட்டாள், அவர் மலடியாக பார்க்கப்பட்டாள். ஆனால் உலகம் எங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா நிலத்திற்கும் தாயாக இருக்கக்கூடிய அடிப்படையில் அன்னை மரியாள் இருக்கின்றாள் என்றால் அதற்கு உகந்த அடிப்படையில் இந்த உலகத்துக்கு அந்த அன்னை மரியாளை கொண்டு வந்தது யாரு? அன்னம்மாள். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம நிலம் இருக்கு, இங்கே அன்னம்மாள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அதனால தான் நம்ம கோயில் கட்டிட்டு இருக்கோம். சரியா? இது சபிக்கப்பட்ட இடமா இல்ல அருள் நிறைந்த இடமா? அருள் நிறைந்த இடம். அருள் நிறைந்த இடம். அப்போ அருள் நிறைந்த இடம் அப்படின்னு சொன்னா அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அருள் நிறைந்த இடம்னா என்ன இருக்கக்கூடாது? அடிமைத்தனம் இருக்கக்கூடாது.
நம்மகிட்ட அடிமைத்தனம் இருக்கா? நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்? நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அன்னை மரியாள் சொல்றாங்க. ஸோ நான் ஆண்டவரின் அடிமை சொல்றாங்க. ஏன் அண்ணம்மாளும் ஆண்டவரை நம்பியே வாழ்ந்தவங்க, கடவுளை நம்பியே வாழ்ந்தவங்க. கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பியே வாழ்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திருவிழாவில் நம்ம அடிமைத்தனம் என்னவா இருக்கும்? குடிக்க அடிமையா இருக்கும், தேவையில்லாத பொழுதுபோக்குக்கு அடிமையா இருக்கும், செல்லுக்கு அடிமையா இருக்கும். அடிமையா இருக்குமா இல்லையா? டிவிக்கு அடிமையா இருக்கும், அடுத்தவங்களை குறை சொல்வதில் அடிமையா இருக்கும், தேவையில்லாத செலவுகள் செய்வதில் அடிமையாக இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அடிமையாக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நிலத்தில் வாழ்கின்ற நாம் அடிமையாக இருந்தால் இந்த நிலம் சபிக்கப்பட்டதா இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட்டதா? எப்படி? நம்ம எங்க நோக்கி பயணம் செல்லணும்? ஆசீர்வாதமான நாடு எங்க நாடு? கானான் தேசம். அப்போ இன்னைக்கு ராயப்பபுரம் கானான் தேசமா இல்லைன்னா எகிப்து தேசமா? கானான் தேசமா? நீங்க தான் சொல்லணும். சரியா? அன்னம்மாளை கொண்டிருக்கின்ற இடம் சபிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, சாபத்தினுடைய இடமாக கூடாது, அடிமை தேசமாக இருக்கக்கூடாது. தாழ்நிலையில் இருந்த அடிமையை கடைக்க நோக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் பாடினாங்க. அப்ப அடிமைகளை உயர்த்துவது தான் நோக்கம். இப்ப இன்னைக்கு அடிமைத்தனத்தோடு இருக்கிறோம்னா இந்த நிலத்தில் வாழ்கின்ற நாம் அடிமைத்தனத்தோடு இருக்கிறோம்னா அன்னம்மாளுடைய பிரசன்னம் இருக்குமா? கடவுளுடைய பிரசன்னம் இருக்குமா? இருக்குமா? அடிமைத்தனத்தோடு எந்த பிரசன்னம்? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழை பெய்ய செய்கிறார். அதனால இருக்கும். ஒண்ணு கோயில்ல மட்டும் இருக்கும், வீட்டிலலாம் இருக்காது. ஆனா வீட்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவிழா கொண்டாடுறோம். உங்கள் மத்தியில என்ன இருக்கணும்? யார் இருக்கணும்? அன்னம்மாளுடைய பிரசன்னம் இருக்கணும், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கணும். சரியா? அப்ப மூன்றாவது ஆசீர்வாதமா என்ன கொடுக்கப்பட்டது? கடவுளுடைய பிரசன்னம் கொடுக்கப்பட்டது. தொடக்க நூல் 17வது அதிகாரம் 7வது வசனம். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கி இருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் சொன்னார். அப்போ கடவுளுடைய பிரசன்னம் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் உன்னோடு இருப்பேன் சொன்னார். அந்த பிரசன்னத்தை அவர்கள் உணர முடிஞ்சுதா? உணர முடியாம பல சூழ்நிலை இருந்தது. சரியா? அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நினைத்தார்கள். மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சோன்னே அந்த மகிழ்ச்சியை எங்க தேடினாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்துல தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எகிப்துல நல்ல உணவு கொடுத்தாங்க, எங்களுக்கு எகிப்துல கறி கொடுத்தாங்க, எங்க எகிப்துல எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கானான் தேசம் அது எனது மகிழ்ச்சியை, அருளை, அற்புதத்தை கொடுக்கக்கூடிய தேசமாக இருந்தது. அங்கதான் யாருடைய பிரச்சனை அதிகமா இருந்தது? கடவுளுடைய பிரச்சனை அதிகமா இருந்தது. ஆனால் அந்த கடவுளுடைய பிரச்சனை அவர்களோடு அப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இருந்தது. அதை தான் நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகல்லையும் இருந்தாரு, இரவுலையும் இருந்தாரு. என்ன? ஒரு மேகத்தூணாகவும் இருக்கிறாரு, அவர்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போ கடவுளுடைய பிரசனம் அவர்களோடு இருந்தது. அந்த கடவுளுடைய பிரசனம் அவர்களோடு இருந்தது. அந்த பிரசனத்தின் அடிப்படையில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அதே போல்தான் ஆபிரகாமுக்கும் கடவுளுடைய பிரசனம் இருந்தது. எப்பொழுது கிடைத்தது? 99வது வயசு தான் யார் கிடைக்கா? ஈசாக்கு கிடைக்கிறது. சரியா? 99வது வயசுல தான் ஆபிரகாமுக்கு கிடைக்கிறார். சரியா? தொடக்க நூல் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமுக்கு வயது 980 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான்
எல்லாம் வல்ல இறைவன் ம் எனக்கு பணிந்து நடந்து ம் மாசற்றவனாயிரு. எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு, அப்போ நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்படி பணிந்து நடந்து மாசற்றவனாய் இருக்கணும். இன்னைக்கு அதை தான் சொன்னேன். நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், கடவுளுடைய பிரசனம் வேணும்னா நம் கடவுளுக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இருக்கணும். நம்ம அடிமைத்தனத்தோடு இருந்தால் கடவுள் நம்மளை வழிநடத்த முடியுமா? வழிநடத்துவாரா? ஆசீர்வதிப்பாரா? சாபந்தான் இருக்கும். அப்போ நம்ம சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அருள் நிறைந்தவர்கள். அன்னம்மாளுடைய பிள்ளைகள் யாரா இருக்கணும்? அருள் நிறைந்தவர்களாக இருக்கணும். அன்னம்மாளுடைய பிள்ளைகள் அருளை மிக பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். சரியா? அப்போ அன்னம்மாளுடைய பிள்ளைகள் அருளை மிக பெற்றவர்களாக இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 3 காரியத்தை சொல்கிறாங்க. 3 காரியத்தை சொல்கிறாங்க. இதுதான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, நமக்கும் அதை சொல்கிறாங்க. 1, கடவுளோடு நடக்க வேண்டும். கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோடு நடக்க வேண்டும். ஏனோக்கு கடவுளோடு நடந்தார். தொடக்க நூலில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். கடவுளோடு நடக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? ஏனோக்கு. அப்போ ஒரு நட்பு கடவுளோடு நடக்கக்கூடியது. நோவா 6ஆவது தொடக்க நூல் 6ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வழிமரபினர் இவர்களே, தம் காலத்தவருள் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் நடந்தார். நோவா கடவுளோடு இருந்தார். கடவுளோடு இருந்தார். சரியா? அப்போ கடவுளோடு இருந்தவர்கள் யாரு? ஏனோக்கு, நோவா மட்டுமில்ல, இன்னொருத்தர் இருந்தாங்க தொடக்கத்தில். யார் இருந்தா? யார் இருந்தா? நம்ம வாசிங்க 3ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். தொடக்கத்தில் இருந்தவங்க 3ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். யாரு? அங்க கடவுள் நடப்பது உலாவி கொண்டிருக்கின்ற அந்த சத்தம் யாருக்கு கேட்குது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைக்குது. ஏனோக்கு நடந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். நோவா நடந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் கடவுளோடு நடக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். தொடக்கத்தில் வாய்ப்பை பெற்றவங்க அவங்க தான். கடவுளோடு நடக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அந்த வாய்ப்பை என்ன பண்ணாங்க? இழந்தாங்க. நீங்க சொன்னீங்களா, நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நன்மை தீமை அறியக்கூடிய வாய்ப்பு சாத்தான் சொன்னா, இதை உண்ணண்டா, இதை உண்டனா என்ன கிடைக்கும்? உனக்கு நன்மை எது தீமை எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு சொன்னான். அதை நம்பி அவர்கள் ஏமாந்து போனார்கள். எந்த ஏமாற்றுதல் என்ன நடந்தது? அவர்கள் கடவுளோடு நடக்க முடியவில்லை, கடவுளோடு நட்பு பாராட்ட முடியவில்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியல, அவரை ஒரு நண்பராக பார்க்க முடியல. தொடக்கத்தில் கிடைத்த வாய்ப்பு அவர்களுக்கு தான். அது பிறகு தான் நோவாலாம் வராரு. ஆனால் தொடக்கத்தில் அவர்களோடு கிடைத்த வாய்ப்பு என்னது இது? ஆனால் ஆபிரகாமுக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தது, கடவுளோடு நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கடவுளோடு நாம் நடக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஆதாம் ஏவாளும் அதை இழந்து போனார்கள். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கடவுளோடு நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நேரத்தை கிடைச்சிருக்குங்க. யோசிச்சு பாருங்க. நம்முடைய திருமுழுக்கின் மூலமாக, நாம் பெற்ற அருள் அடையாளங்களின் மூலமாக, நாம் பெற்ற ஒவ்வொரு அற்புதத்தின் மூலமாக கடவுளோடு நடக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இழப்பது யார்? மீண்டும் மீண்டும் இழப்பது யார்? ஆனால் அன்னமான சோய்க்கிலும் இழக்கலை, மீண்டும் மீண்டும் தங்களுடைய நம்பிக்கையை இழக்கலை. கடவுளோடு நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கடவுளோடு நடக்கணும் அப்படின்னு நினைச்சனால்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் பலி செலுத்துவதற்காக, காணிக்கையை செலுத்துவதற்காக, கடவுளை நம்பியவர்களாக 20 ஆண்டுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களை அவங்க 3 காரியங்கள் செய்தாங்க. 3 காரியங்கள். என்ன காரியம் தெரியுமா? அவர்கள் 3 காரியங்கள் செய்வாங்க. தங்களுடைய சொத்துல ஒன்றை கடவுளுக்கு கொடுத்து விடுவார்கள். தங்களுடைய சொத்துல ஒன்றை எங்க கொடுத்துருவாங்க? கடவுளுக்கு கொடுத்துருவாங்க.
அப்போ தங்களுடைய சொத்தை 3 பிரிவாக பிரித்து ஒன்றை கடவுளுக்கு கொடுப்பாங்க. அது கடவுளோடு இருக்க வேண்டும். 20 ஆண்டு குழந்தை கொடுக்கல, எதுக்கு நான் கடவுளுக்கு கொடுக்கணும்? எனக்கு இந்த அண்ணம்மாள் ஒன்றுமே செய்யல, இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் எதுக்கு பைசா கொடுக்கணும்? வரி போட்டிருக்காங்க, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய இருக்காங்கல்ல. என்கிட்ட பணம் அதிகமாக இருக்கு, எல்லாருக்கும் 5000 தானே ஐயா போட்டிருக்கு, நானும் 5000 தான் கொடுப்பேன், நான் எதுக்கு கூட கொடுக்கணும்? அப்படி கேள்வி கேட்கக்கூடியவங்க இருக்கிறதுனால தான் என்னது கோயில் இன்னும் எழுமாம இருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க உணராம இருக்கீங்க, அடிமைத்தனத்தில் இருக்கீங்க. பணத்தின் மீது அடிமைத்தனம். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்குதான் உங்க உள்ளம் இருக்கும். என்ன உங்கள் செல்வம்னா என்னது? பணம் உங்களுடைய செல்வமா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் தான் உங்கள் செல்வம், ஆண்டவர் தான் ஒப்பற்ற செல்வம். ஆண்டவரை தான் நம்ம ஒப்பற்ற செல்வமாக வைக்கணும் தவிர நம்ம கடவுள் நம்ம கொடுத்த பணத்தை இன்னைக்கு பெரிய செல்வமாக நினைச்சிட்டு இருக்கோம். ஒண்ணுமில்லாம போயிடும். ஒரு நொடி பொழுதுல ஒன்றுமில்லாம போயிடும். ஆனால் இன்னைக்கு மனிதன் அதை தான் சொல்லிட்டு இருக்கான், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டான் என்றால் யோசிச்சு பாருங்க, நம்ம கடவுளோடு நடக்கிறோமா? எனக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சிட்டு, ஏன்னா நான் சாத்தானுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் கொடுத்து என்ன கொடுத்து என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. கொடுத்தால் என்ன கிடைக்கும்? இன்னும் அதிகமாக கிடைக்கும். என்ன கொடுத்தால் என்ன பண்ண கிடைக்கும்? கூட கொஞ்சம் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். அப்போ நம்ம கோயிலுக்கு கொடுக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கோயில் கட்டப்படலையே அப்படின்னு சொல்லப்படுற நிலையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்கணும். நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு அம்மா அழுதுட்டு இருந்தாங்களாம், கோயிலில் வந்து அழுதாங்களாம், எனக்கு பைசா கொடுக்க யாருமே இல்லை, நாளைக்கு வந்து கடங்காரன் நிற்பான், எப்படி யாரை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இந்த பார்த்துட்டு இருந்த இன்னொரு அம்மா அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்களாம். அழுது கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு பெண் அழுவதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இன்னொரு அம்மா என்கிட்ட இருக்கு 5 லட்சம் இருக்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு அண்ணம்மா அழுதுட்டு இருக்காங்களே, எனக்குன்னு கோயில் கிடையாது, எனக்குன்னு இருக்க இடம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்த கொண்டு வச்சிருக்கிய, அப்படி கொண்டு அண்ணம்மா அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அழுகையை போக்க யார் இது வருவா? யார் வருவா? முன் வரணும். முன் வருவீங்களா? முன் வந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அண்ணம்மாளுடைய திருவிழாவை இப்படி வெளியே கொண்டாடக்கூடாது, கோயிலுக்குள்ள கொண்டாடணும். என்ன பல ஊர்ல கோயில் கட்டிட்டாங்க, பரமங்குறிச்சியில கோயிலை கட்டிட்டாங்க, என்ன அங்க என்ன கள்ளிக்கூடத்தில் கோயிலை கட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நம்ம கோயில் நம்ம ஊர்ல கோயில் கட்டலையே அப்படிங்கிற நினைப்போட கொடுக்க முன் வர வேண்டும். அப்படி கொடுக்க வரும்பொழுது என்னது? கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ரைட். இரண்டாவதாக கடவுளுக்கு என்ன? கடவுளுக்கு பின் செல்ல வேண்டும், கடவுளுக்கு பின் நடக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 4வது வசனம். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். சரியா? தலைவன் என்பவர் எப்படி இருப்பான்னா, ஆடுகள்லாம் முன்னால போங்க, நான் பின்னால வரேன்னு சொல்ல மாட்டார். இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னது? அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமா நடிகர்களும் அரசியல்வாதிகளும் எல்லாரையும் முன்னால போக சொல்லிட்டு பின்னால போயிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு நல்ல மேய்ப்பன் எப்படி போவாரு? ஆடுகளுக்கு முன் செல்வார். இப்ப நீங்க ஆடுகளுக்கு முன் செல்லக்கூடியவரை பின்பற்றணுமா, ஆடுகளுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறவனை பின்பற்றணுமா? நம்ம யாருக்கு பின்னால இருக்கோம்? நான் கடவுளுக்கு பின்னால இருக்கிறேனா, இல்லைனா நமக்கு பின்னால இருக்கிற அரசியல்வாதியோ நமக்கு பின்னால இருக்கிற யாரு சினிமா நடிகர்களுக்கு பின்னால இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுளுக்கு பின்பாக நாம் நடக்கக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும். சரியா? மூன்றாவது, கடவுளை நோக்கி நடக்கணும். கடவுளை
நோக்கி நடக்கணும், கடவுளை நோக்கி நடப்பது அப்படின்னு சொல்லிட்டுனா ஆபிரகாம் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் பிரதிநிதியாக தொடக்கத்தில் நடந்தவர். இஸ்ராயல் இனமே தொடங்குறது யார்கிட்ட இருந்தது? ஆபிரகாம் இருந்தான். சரியா? 12ஆம் அதிகாரம். அப்போ எல்லாருக்கும் பொதுவாக அவர் தான் வரார். சரியா? தொடக்க நூல் 18வது அதிகாரம் 16வது வசனம். சோதோம் கொமோரா மக்கள் இவர்கள் பாவம் செய்கிறாங்க. இந்த சோதோம் கொமோரா மக்கள் பாவம் செய்யும் பொழுது ஆபிரகாம் அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எப்படி பரிந்து பேசுறார்? 50 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, ஒருத்தருமே இல்லைன்னா அப்படியாவா? நம்ம ஊருக்காக பரிந்து பேச சொல்ல அப்படி தான் பேச வேண்டியிருக்கும். என்ன ராயப்புறத்துக்காக பரிந்து பேச சொல்லு ஒருவருமே இல்லைன்னா அப்படி சொல்ல வேண்டியிருக்குமா? எப்படி நீங்கள் இல்லையா? ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டியே, இல்லைன்னு சொல்லி இருக்கேன்னு இருக்காங்களா? சரி, ரைட். அப்போ இன்னைக்கு நம்ம ஊருக்காக பரிந்து பேசக்கூடிய அடிப்படையில் நம் ஊரிலே அன்னம்மாள் இருக்கின்றான். ஆபிரகாமை போல கடவுளுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்தவளாக அன்னம்மாள் இருக்கின்றாள். அந்த அன்னம்மாள் இருக்கின்றாள் என்பதனால்தான் நம்மில் சிலர் அடிமைத்தனத்தோடும் சிலர் பாவிகளாக இருந்தாலும் அவங்க நல்லவங்க மேலேயும் தீயவர்கள் மேலேயும் கடவுள் அருளை பொழிகின்றார், அற்புதத்தை பொழிகின்றார். அப்போ அதை பயன்படுத்திக்கணும். அன்னம்மாளுடைய பரிந்துரையினால்தான் நான் இந்நாள் வரை மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நான் பாவம் செய்தவன், பலவீனன். ஆனால் அன்னம்மாளுடைய பரிந்துரை என்னை என்ன பண்ணுது? உயர்த்துது. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா? இன்று உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு. அவர் பெரிய பாவி. யாரு? சக்கேயு. ஆனால் இயேசுடைய பார்வை அவர் மீது பட்டனால் அவர் என்ன பண்ணப்பட்டாரு? என்ன பண்ணார்? மீட்பு பெற்றார். அவருடைய வீட்டு மீட்பு அடைஞ்சது. இன்னைக்கு ராயப்புறமும் ராயப்புறத்தில் உள்ள வீடுகளும் மீட்பு அடையணும் அப்படின்னு சொன்னா நாம் கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டும். கடவுள் அவருடைய கையை விரித்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். என்ன? நாம் கடவுளை நோக்கி பயணிக்கல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? நம்ம கடவுளை நோக்கி பயணிக்கலன்னா என்ன நினைக்கும்? நம்ம ஒருத்தன் குதிரையில பயணம் செஞ்சானா, அப்போ பயணம் செஞ்சதை குதிரை போனோம்னா அப்பாடா அப்படி சொல்லணும். குதிரை போனா என்ன சொல்லணும்? அப்பாடா சொல்லணும். குதிரை நிற்கணும்னா ஓ மை காட் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, ஓ மை காட். குதிரை போகுது. இப்போ எப்படி நீங்கள் தான் சொல்லணும். நான் குதிரை, நான் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா நீ குதிரை நின்றும்ல. அப்பாடா 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 அப்பாடான்னு போயிட்டு இருக்கு. நிறுத்துக்க, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு தடவை என்ன பண்ற, சந்தோஷத்துல நல்லா குதிரை போதான்னு சொல்லிட்டு வேகமா சொல்லிட்டான். அப்பாடா 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 சொல்லி போயிட்டு குதிரை போயிட்டே இருக்கு. ஓ மை காட் சொல்ல தெரியல, மறந்துட்டு. ஓ மை காட் சொல்ல மறந்துட்டு அங்க போது பெரிய பள்ளம், கொஞ்ச நேரத்துல விழுந்துரும். அங்க போனவொடனே என்ன சொன்னான்? அவனுக்கு ஏதோ கடவுளை கூப்பிடணும் போல இருந்துச்சு. ஓ மை காட் அப்படின்னா குதிரை என்ன செய்யும்? நின்றுட்டு அதை நின்னதை பார்த்து அப்பாடா. என்னாச்சு? குதிரை. சரியா? அதனால நாம் கடவுளை நோக்கி அழைக்கின்றோம் என்றால் கடவுள் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பள்ளத்தில் நம்ம கீழே உள்ள போனாலும் கடவுள் நம்மை நிறுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் வீழ்ச்சியில் விட்டாலும், இஸ்ராயல் மக்கள் பல வீழ்ச்சியை சந்தித்தார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். ஆனால் கடவுள் மீண்டும் மீண்டும் அவர்களோடு இருந்து பயணித்தார். அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சித்தார். பல்வேறு இறைவாக்கினர்களை அனுப்பினார். பல்வேறு இறைவாக்கினர் அனுப்புவதுதான் கடைசியாக தன் மகனையே அனுப்பி இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த அடிப்படையில் மகனை கொண்டு வருவதற்கு அந்த தாவீதினுடைய ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. அந்த தாவீதுடைய குடும்பத்திற்கு யார் தேவைப்பட்டா? சுவைக்கணும்,
அண்ணம்மானும் தேவைப்பட்டாங்க. அந்த அண்ணம்மானும் சுவைக்கணும் தேவைப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோட இல்லை, அது மட்டுமல்ல, கடவுள் அவர்களோடு இருந்தார் மட்டுமல்ல, இவர்களும் கடவுளோடு இருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? நான் முதல்ல சொன்னேன், அவங்க 3 காரியம் செஞ்சாங்க. ஒன்று, தங்களுடைய சொத்தை யாருக்கு? கடவுளுக்கு கொடுத்தார்கள். தங்கள் சொத்து இருந்ததுன்னா அதில் ஒரு பங்கு கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னது 10ல் 1 தான் கொடுக்க சொல்லுவோம், அப்படி தானே? எத்தனை கூட எவ்வளோ கொடுக்கணும்? தசம பாதம் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க? 10ஆ 1ஆ? கொடுத்தா தானே தெரியும். அதை போய் கேட்குறீங்களா? அது தெரியாது. அப்படி ஒன்று இருக்குதா? சரி, அதெல்லாம் பைபிளோடு வச்சுக்கிறோம். சரியா? பைபிளோடு வச்சுக்கிறோம். சரி, அப்போ இவங்க என்ன இப்போ தன்னு 3 பங்காக போட்டு ஒரு பங்கை யாருக்கு கொடுக்குறாங்க? யாருக்கு கொடுக்குறாங்க? கடவுளுக்கு கொடுக்குறாரு. கடவுளுக்கு கொடுக்குறது மட்டுமில்லை, இங்கே அண்ணம்மாளும் சோக்கினும் அன்னை மரியாளை அவருடைய 3 வயதில் கொடுத்தார்கள். அவங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு கிடைச்ச பொக்கிஷம் யாரு? அன்னை மரியாள். அவங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு கிடைத்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் உங்களுக்கே காணிக்கையாக தருகிறோம். அங்கே சாமுவேலை கொடுக்குறாங்களா அண்ணா, அதே போல் நான் உங்களுக்கே காணிக்கையாக தரணும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. 3 வயதில் கொடுத்தது தான். அந்த 13 வயது வரைக்கும் 10 ஆண்டுகள் அந்த ஆலயத்திலே பணி செய்தே வாழ்ந்தார்கள். புனிதத்தன்மையோடையே வாழ்ந்தார்கள். அந்த புனிதத்தன்மையில் வாழ்ந்ததின் அடிப்படையில் தான் அன்னை மரியாளை ஆண்டவர் கபிரியேல் தூதர் வழியாக அறிவுறுத்தினால், அருள் நிறைந்தவளே வாழ்க. ஆலயத்தை நோக்கி, கடவுளை நோக்கி, கடவுளுடைய இருப்பிலே நிலைத்திருந்தால் 10 ஆண்டுகள் இருப்பதற்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினார். தன் பிள்ளைய அந்த ஆலயத்தில் அனுப்பினார். நீங்க பிள்ளைய எங்க வச்சிருக்கீங்க? உங்க பிள்ளைய நீங்க எங்க வச்சிருக்கீங்க? ஆலயத்தில் வச்சிருக்கீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, இதுக்கு முன்முறை கொடுப்போம். நானும் தந்தையும் வாக்கிங் போவோம். பொதிகை கார்டனில் வாக்கிங் போவோம். அங்கே பக்கத்தில் என்னது இருக்குது? சிலம்பு, கும் எல்லாம் கராத்தே இதெல்லாம் இருக்குது. அதுக்கு சின்ன பொடியன் அவனை கூட்டுலாம் இறக்கி விட்றாங்க. கோயிலுக்கு கூட்டுவாங்கன்னா இப்போ என்ன சொல்கிறோம்? நம்ம காரணம் சொல்கிறோம். டியூஷன் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சிலம்பாட்டத்துக்கு போகிறாரு, மியூசிக் கற்றுக்க போகிறாரு, வேறு என்ன கராத்தைக்கு போகிறாரு, என்னது கோவாக்கு போகிறாரா? யோகா, நான் கோவாக்கு போகிறாருன்னு, யோகாவுக்கு போகிறாரு. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன பண்ணும்? தன்னுடைய பிள்ளையும் அழைத்து வர வேண்டும். அண்ணம்மான சோக்கி என்ன பண்ணாங்க? 20 ஆண்டுகள் கிடைச்ச பொக்கிஷத்தை என்ன பண்ணாங்க? கடவுளுக்கு கொடுத்தாங்க. அப்போ கொடுப்பது என்பது அவர்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. கொடுப்பது என்பது இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அப்போ நமக்கும் நம்ம கொடுக்கணும். என்னத்தை கொடுக்கணும்? என்னத்தை கொடுக்கணும் சொல்லுங்க? நான் சொல்லிட்டே வந்துட்டேன். நம்மகிட்ட அதிகமாக இருந்தனா, அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, என்ன திறமையாக இருந்தாலும் சரி, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளணும். உயர்வான எண்ணங்கள், அந்த இதை பகிர்ந்து கொள்ளணும். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் நம்ம செய்கிறது என்னது? நமக்காகவே புலம்பிகிட்டே இருப்போம். நமக்கு எல்லாம் இருக்கும், நமக்காகவே புலம்பிட்டு இருப்போம். ஒரு தாத்தா இருக்கார். தாத்தா எப்போ பார்த்தாலும் புலம்புவார். யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. எனக்கு சோகமில்ல உடனே வாங்கப்பார். டாக்டர் வந்துடுவார். டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படிம்பாரு. ஒரு நாள் அப்படி தான் ஃபோன் அடித்தார். எனக்கு ஒரு நெஞ்சு வலிக்கு, என்னால் இருக்க முடியல, டீ குடிக்கணும்னு நினைக்கிறேன், டீ குடிக்க எந்திரிக்க முடியல, கிச்சனுக்கு போக முடியல, நடக்க முடியல, நீங்கள் உடனடியாக வாங்க. டாக்டர் சொல்கிறாரு, எனக்கு நிறைய பேஷண்ட்லாம் வந்திருக்காங்க ராயபுரத்துலேருந்து, அவங்களெல்லாம் பார்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை நான் வரலன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு வந்தார். அவர் வயசானவர், ஏற்கனவே வயசானவர். அவர் வந்தவர் டபான்னு விழுந்துட்டார். டாக்டர் வந்தவர் விழுந்துட்டார். விழுந்த உடனே இந்த தாத்தா பதறிட்டார். ஐயோ, நம்ம வீட்டில் விழுந்துட்டாரு. எந்திரிச்சு அவருக்கு நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு நெஞ்செல்லாம் தடவி எடுத்து, சரியா, கிச்சனில் போய் டீ போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தார். எப்போ முடிப்பார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அரை மணி நேரம் கழிச்சு முடித்தார். முடிச்சோடனே டாக்டர் என்ன பண்ணார்?
எப்பா ஒரு பில்லு அப்படின்னு கொடுத்துட்டாரு. பில்லை கொடுத்துட்டாரு. உடனே இவர் சொன்னார், தாத்தா நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நீ எனக்கு பில்லு தர அப்படின்னு கேட்டுக்காரு. நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபோனில்? என்னால் எந்திக்க முடியல, காப்பி குடிக்க முடியல, நிற்க முடியல, படுக்க முடியலன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு காப்பி போட்டு கொடுத்து என்னை நெஞ்ச தடவி நிற்கி இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்கீங்க, காப்பாற்றிருக்கீங்க. அந்த அடிப்படையில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் நான் கொடுத்த மருத்துவத்தில் தான் என்ன ட்ரீட்மெண்ட்டில் தான் சுகமாயிட்டீங்க அப்படின்னாரு. நீங்கள் நம்ம நிறைய பேர் அப்படி தான் புலம்பிகிட்டு இருக்கோம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அதை வைத்து கொண்டு நிறைவடையாமல், கடவுள் கொடுத்த பொக்கிஷத்தை வைத்து கொண்டு அதை பயன்படுத்த முடியாமல், நீங்கள் குழந்தைகள் பொக்கிஷம், சொத்து பொக்கிஷம், இதெல்லாம் கடவுள் கொடுத்த கொடை, அதை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? 3 என்ன பண்ணாங்க? 1 கடவுளுக்கு கொடுத்தார்கள், 2 ஏழைகளுக்கு கொடுத்தார்கள், 3 தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டாங்க. நம்மளுக்கும் பயன்படுத்திக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதுதான் சொன்னா. யாரு? வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டுன்னு எப்போ சொன்னா? அவர் எப்போ சொல்றாரு? இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டுன்னு எப்போ சொல்றாரு? இயேசு 4 மடங்காக கொடுத்து விடுகிறேன், பாதியாக கொடுத்து விடுகிறேன் அப்படி சொன்னப்பறம் தான் என்ன சொல்றாரு? ஏசு சொல்றாரு, இன்று உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மீட்பு வரணும் அப்படின்னு சொன்னா நம்மிடம் இருப்பதை கடவுளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு நேரம் செலவழிக்கணுங்க. இந்த வழிபாடு நடக்க சொல்ல மட்டும் வந்துட்டா போதாது. தனிப்பட்ட வகையில் கடவுளை சந்திக்க வேண்டும், கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டும். நம்முடைய கால்கள் கடவுளுடைய ஆலயத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். கானான் தேசத்தை நோக்கி இஸ்ராயல் மக்கள் பயணம் செய்தது போல எப்பொழுது எங்கள் கடவுளை பார்ப்போம், எப்பொழுது எங்கள் தேசத்தை பார்ப்போம், எப்போது இந்த பாலும் தேனும் புனியும் அந்த கானான் தேசத்தை கண்டுகொள்வோம் என்று அவர்கள் போனது போல நாமும் ஆலயத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இயேசுவை காண முடியும். நீ இப்பவும் அந்த ஏக்கம் இருக்கணும். எப்போ ஆசீர்வாதம் கொடுப்பாங்க? அந்த ஏக்கம் இருக்கா உங்களுக்கு? எப்போ முடிப்பாரு? எப்போ ஆசீர்வாதம் கொடுப்பாங்க? இல்லையா? இருக்கா? ஆமென். நீங்கள் இருக்குன்னு சொல்கிறதால நான் முடிச்சுக்கிறேன். சரியா? அந்த ஏக்கம் இருக்கணும். 2 கடவுளோடு கொடுத்த பணம், கடவுள் கொடுத்த நேரம், ஏழைகளோடு, எளியவர்களோடு, நோயாளிகளோடு, முதியவர்களோடு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களோடு, நம்முடைய சொந்த பந்தங்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, படிக்க முடியாமல் இருக்காங்க, கல்யாணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. நான் கொடுக்குற உதவி அடுத்த கொடுக்குற உதவி பார்க்கக்கூடாது. ஒருத்தன் கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு கேட்குறான்னா உடனே கொடுத்துரு. ஒருத்தன் படிக்கிறதுக்கு கேட்குறானா உடனே கொடுத்துரு. ஒருத்தன் நோய்க்கு கேட்குறானா உடனே கொடுத்துரு. இல்லை, உங்கள் வீட்டில் பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. கல்யாணத்துக்கு கேட்டு நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்காது? நீ பெரிய ஆளா, உன் பிள்ளை பெரிய ஆளா வச்சாலும் மாப்பிள்ளை கிடைக்காது. நோய்க்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, பெரிய நோய் இருக்கு. சரியா? படிப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உன் பிள்ளை எவ்வளோ படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது கடவுளுடைய கொடுத்த ஆசீர்வாதம் என்ன பெருகும். அது கடவுள் உனக்கு கொடுத்துருக்காருன்னா அதை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வது தான். அது மட்டும் இல்லை, நமக்கும் வச்சுக்கணும். அந்த வைப்பது என்பது என்னது இருக்கணும்? நல்லதாக இருக்கணும். நல்ல சிந்தனைகளை வைக்கணும், நல்ல எண்ணங்களை வைக்கணும். ஏன்னா நமக்குன்னு வைத்தது என்னது? நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள். சரியா? மகிழ்ச்சி உணர்வுகள். சரியா? மற்றவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுகள், புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகள்லாம் வச்சிருந்தனா கடவுள் என்ன பண்ணுவார்? நம்மை அன்னம்மாளை போல, அன்னை மரியாளை போல, சுவக்கினை போல, ஆபிரகாமை போல ஒரு கடவுளை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பிரதிநிதியாக மாற்றுவார். எல்லாருக்காகவும் பரிந்து பேசக்கூடிய பிரதிநிதியாக மாற்றுவார். இன்னைக்கு அன்னம்மாள் நமக்கு எல்லாருக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதிநிதியாக இருக்கிறாங்க போல, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளை நோக்கி, கடவுளுடைய திட்டத்தை நோக்கி, கடவுளுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் இருந்ததென்றால் உங்களுடைய வழிமரபும் நல்லா இருக்கும். உங்களுடைய கடவுளுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நினைக்கின்ற காரியம் எல்லாம் நடக்கும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமென். போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். பின்னாள் முதலாம் தலைமுறைகள் என்னை
எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவருக்கென்று ஓர் இரக்கமாகும். அவர் தம் கைத்திறன் காட்டினார், அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வலியோர் அரியணை நீங்க செய்தார், வறியோர் தமையை உயர செய்தார். ஆபிரகாம் நம் தந்தையர்க்கும் அவர் வழி வந்த யாவருக்கும் என்றும் இரக்கம் நினைவு கூர்ந்தார். இஸ்ராயேலரை ஆதரித்தார். இன்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் கரம் கடவுளை நினைக்கின்றது. தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டிய அறிவாளிக்கு அவர் ஒப்பானா. புனிதர்களின் பரிந்துரையாலும் முன்மாதிரியாலும் நாம் புனிதத்தின் நாட நம்மை வழிநடத்துமாறு நாம் விண்ணக தந்தையிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைத்து ஜெபிப்போம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தையாயர்கள், அருட்தந்தையர்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வாழ்ந்து நல்ல எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தலைவர்கள் தன்னலம் நாடாது பிறர் நலத்துடன் வாழ்ந்து சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தொழில்களை ஆசீர்வதித்து நாங்கள் மென்மேலும் வாழ்க்கையில் உயரவும் புதிய ஆலயம் கட்டி முடிக்க தேவையான பொருளாதார வசதி தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தேவை என்பதை உணர்ந்து முழுமையாக உங்கரம் பற்றி நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை வயது முதிர்ந்த எங்களின் பெற்றோர்
மன்றாட்டை கேட்டருளும். நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். உங்களின் ஞானம் குறைபடுகிறவர்கள் ஞானம் கேட்கட்டும், இது அவர்களுக்கு மிகுதியாக கொடுக்கப்படும் என்று யாக்கோபு புத்தகத்திலே ஆண்டவரே இது உமது வார்த்தை எங்களுக்கு சொல்வது போல கேட்கின்றவர்களுக்கு மிகுதியாக ஞானங்களை தர வல்லவரே, தோன்றி நாளிலே மறையுறை சிந்தனையாக கேட்ட அருளிலே நாங்கள் மேலும் மேலும் வளர்ந்திட இதோ நீர் எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுக்கு இருக்கின்ற அருள் போதும் என்று நாங்கள் குறுகிய மனதோடு இல்லாமல் இருக்கின்ற அருளையும் தக்க வைத்து இன்னும் நிறைவான ஆசீர்வாதமான அருளில் மேலும் மேலும் வளரக்கூடியவர்களாய் அதை நோக்கி முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாய் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் முன்னோக்கி செல்ல நீர் எங்களை தொல்வோரை ஆசிர்வதியும். இன்னும் எங்களுடைய அனைத்து தொழில்களையும் நீரை தொடர்ந்து ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்தீர்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களும் வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்புல் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. நித்திய சுவிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும்
அன்னை நீ அல்லவா அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா ஒரு குறையும் இன்றி காத்தாய் நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய் உன்னை ஒதுக்கி வாழ்ந்து நானும் இனி என்ன கைமாறு செய்வேன் என்ன கைமாறு செய்வேன் அளவில்லாத கருணையும் பொறுமையும் கொண்ட இறைவனாகிய இயேசுவே மிகுந்த பக்தி வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன். உமக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம் வருமம் பழி முதலிய அனைத்து அக்கிரமங்களுக்கும் கழுவாயாக. மாறாத அமைதியையும் சாந்தம் அமெரிக்கையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. மாண்புயரின் வருளனு வானத்தை மாண்டு பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சோதனைவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாரும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவை முகமுகமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அடையாளப்படுத்தக்கூடியவர், நம் வாழ்வை அடையாளப்படுத்தக்கூடியவர், உயர்த்தக்கூடியவர்,
நான் உயர்வது போல நீனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றவர். மகனே மகளே கலங்காத என்று சொல்லக்கூடியவர். கனிவும் கருணையும் உள்ள கடவுள் என்று நெகேமியா புத்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லுகின்றது. இந்த தெய்வம் தான் எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வாழ்வை உயர்த்துவேன். நோயிட்டு இருக்கின்ற பொழுது என்னை நம்புகின்றாயா? நான் விரும்புகிறேன் நலமாக. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் நலமடைவான் என்று சொன்னது போல, ஆண்டவரே என்னை தொடும், என்னை குணப்படுத்தும், என் வாழ்வை மேம்படுத்தும். பக்தியோடும் கொண்டாடுவோம்.